கண்மணி அன்பும் வந்து அந்த ஃபங்ஷனுக்காக வந்து கிளம்பி போறாங்க. இத பார்த்துட்டு வயிறா எரியுது. தாங்கவே முடில. வந்து மயூரிக்கும், ஸ்வேதாக்கும் அப்படியே பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அன்போட அம்மா அதுக்கப்புறம் வந்து ராதா எல்லாருமே வாழ்த்தி அவங்கள அனுப்புறாங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, எங்க அன்பும் வந்து போறாங்க. 2 பேருமே ஃபங்ஷனுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து அன்பும் வந்து நம்ம கண்மணியும் வந்து சந்தோஷமா வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி என்ஜாய் பண்றாங்க. பாட்டெல்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல! இப்போ கூட அவங்க வாய்ஸ் மாறாம எப்படி இருக்கு பாருங்களேன்! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே வராங்க. 2 பேருமே சந்தோஷமா வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அன்பு வந்து நம்ம கண்மணி வந்து ரசிச்சு பார்க்குறதையே பார்க்குறாரு ரசிச்சு. எப்படி இவ இவ்வளோ அளவு வந்து ரசிக்கிறா பாட்டெல்லாம், இந்த அளவு ரசனை இருக்கா இவளுக்கு? பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியலையே! ஆனா இவ்வளோ ரசனையோட பார்க்குறாளே! பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே. இந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க அன்புக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்மணி கூட இவ்வளோ வந்து ரசனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து 2 பேருமே வந்து சரி முடிஞ்சிச்சு ஃபங்ஷன் சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ நல்லா மழை வந்துடுது. மழையில எங்கே நிற்கிறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல வந்து ஒதுங்குறாங்க. அங்க வந்து பயங்கரமா குளுருது. மழையில அப்படியே நடுங்குறாங்க நம்ம கண்மணி. அவங்களுக்கு ஒண்ணுமே முடியல. பயங்கரமா இருக்கு. உடனே அன்பு வந்து பார்க்குறாங்க. அன்புக்கு வந்து ஒண்ணும் முடியல. 2 பேருமே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து அன்பு வந்து அப்படியே வந்து லைட்டா வந்து ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அன்பு வந்து லைட்டா ஹக் பண்ணிட்டு நிற்கிறாரு. 2 பேருமே வந்து நல்லா வந்து அப்படியே நிற்கிறாங்க. அப்போ வந்து குளூர்ல வந்து அன்பு பிடிச்சு அப்படியே கண்மணி என்ன பண்றாங்க, அப்படியே வந்து நல்லா டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. அன்போட கண்கள் வந்து கண்மணிய பாக்குது. கண்மணியோட கண்கள் வந்து அன்புவ பாக்குது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே தன்னறியாம பாக்குறாங்க. அப்ப 2 பேருமே அப்படியே வந்து டைட்டா வந்து அவங்களோட இறுக்கத்துல வந்து அப்படியே இருக்காங்க. அவங்களோட சுவாசமும், இவங்களோட சுவாசமும் வந்து ஒண்ணா வந்து அப்படியே பக்கத்துல இருக்கிறதால அன்பு வந்து அப்படியே ஹீட்டா உணர்றாரு. கண்மணி ஹீட்டா உணர்றாங்க. 2 பேருமே வந்து ஒருத்தர் ஒரு கிட்ட நெருங்குறாங்க. அப்போ வந்து அன்புவால தாங்கிக்கவே முடியல. அவரோட வந்து உணர்வுகள கட்டுப்படுத்த முடியாம என்ன பண்றாரு, அப்படியே வந்து கண்மணிய பார்த்துக்கிட்டே இருக்காரு. வச்ச கண் வாங்காம. கண்மணி வந்து தன்னறியாம அன்புவே பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே வந்து கண்களோடயே அப்படியே மூச்சு காத்தோடயே பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அன்பு என்ன பண்ணாரு, அப்படியே வந்து டைட்டா வந்து கண்மணி பிடிக்கிறாரு. ஒண்ணும் புரியாத கண்மணி வந்து அப்படியே அன்புவே பார்க்குறாங்க. டைட்டா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறாரு. கண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து அப்படியே கட்டி பிடிச்ச அன்பு வந்து அப்படியே வந்து கன்னத்த தொடுறாரு. கன்னத்த தொட்டு அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே கிஸ் பண்றாரு. கொஞ்ச நேரம் வந்து கண்மணி தன்னையே மறந்து போயிறாங்க. இந்த உலகத்தையும் மறந்து போறாங்க. அந்த அளவு டைட்டா வந்து கிஸ் பண்றாரு. அப்படியே வந்து 2 பேருமே வந்து தன்னறியாம அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்து நிக்கிறாங்க. அந்த மழையில நனைஞ்சு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாங்க. திடீர்னு கண்மணி வந்து கண்ண திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அன்பு வந்து பக்கத்துல நிக்கிறாரே தவிர அவர் கிஸ் எல்லாம் பண்ணல. அப்படியே தான் நிக்கிறாரு. அத பார்த்துட்டு அப்படியே கண்மணி வந்து வெட்கப்படுறாங்க. "அய்யய்யோ! கனவா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு கண்மணி?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப குளிருதா?" "சரி, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துல மழை நின்றும். நம்ம போயிடலாம்." அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து, ச்சே எல்லாம் கனவா? இன்னைக்கு ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன் நானு? ச்சே இவ்ளோ மோசமா யோசிக்கிறேனே! இது அன்பு பார்த்தா என்ன நினைப்பார் நம்ம ஏதாவது சொன்னா? ஐயோ! நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னே தெரியல எனக்கு. "நீ ரொம்ப மோசமாயிட்டடி. ஏன்டி இப்படிலாம் இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்புவே பார்க்குறாங்க கண்மணி. "என்ன கண்மணி ரொம்ப முடியலையா? ரொம்ப நனைஞ்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கைய வைக்கிறாரு. கண்மணி தன்னையும் மறக்கிறாங்க. அப்படியே அன்புவே பார்க்குறாங்க. அன்பு கண்மணிய பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து என்ன பண்றாரு, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. உடனே வந்து கண்மணி வந்து என்னாச்சு அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல. சரி கிளம்பலாம். எனக்கும் புரியுது. ஆனா இவர் ஒத்துக்க மாட்டாரு. மனசு வராது இவருக்கு. எப்பதான் இவர் மனசு மாறப்போதோ, எப்பதான் என்ன ஏத்துக்க போறாரோ, ஏன் அன்பு இப்படி என்ன தவிக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கண்மணி. இங்க வந்து என்ன பண்றாங்க, ச்சே அவங்க 2 பேரும் இவ்ளோ நேரம் ஆச்சு. இன்னும் வராம இருக்காங்க. மழை பிடிச்சுக்கிச்சுல எப்படி வருவாங்க? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? புருஷன் பொண்டாட்டி தானே அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் ஒண்ணா போனா உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. அத கேட்டு வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல ராஜேஸ்வரியால. அப்படியே பார்த்து கோவப்படுறாங்க. இப்ப என்ன இவ்ளோ நேரம் ஆனா கேட்க தான் மாட்டாங்க. அவங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்ல வேணாவா? ஏன் அன்பு சின்ன குழந்தையா ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு? அவன் வரும்போது வரட்டும். தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க. புருஷன் பொண்டாட்டினா போம்போது லேட் ஆனா கூட அவங்க பார்த்துட்டு வருவாங்க. சும்மா அவங்கள ஃபோன் பண்ணி வந்து எப்போ வராங்க, ஏது வராங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? முதல்ல இந்த பர்சனல் விஷயத்துலயும் மத்தவங்களோட பிரைவசிலையும் தலையிடுறத இந்த வீட்ல இருக்கவங்க விடுங்க. விடலன்னா நல்லாவே இருக்காது நீங்க பண்றதெல்லாம் அப்படின்றாங்க ராதா. அதெல்லாம் கேட்டு வந்து ராஜேஸ்வரி செம்ம காண்டா அப்படியே பார்க்குறாங்க. ராதாவ ஏத்து பேசவும் முடியல அவங்களால. பார்த்து தவிக்கிறாங்க. இத பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம அன்போட அம்மா.